ஸ்ரீ குருபியோ நமஹ. என் அன்பார்ந்த விஸ்வக்சேனா பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இந்த வருடம் நமது மாணவர்கள் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. எந்த ஒரு மாணவனுக்கு பின்னால் பார்த்திங்களன்னா ஒரு நல்ல ஆசிரியர் இருப்பார். அந்த ஆசிரியருடைய வழிகாட்டுதல் இருந்தால் தான் மாணவர்களால் அவங்க நினச்ச மார்க்கை வாங்க முடியும். இந்த தேதியில் நிறைய பேர் இந்த ஆசிரியர் தொழிலுக்கே வர்றதுக்கு தயக்கப்படுறாங்க. அப்படி வந்தவங்களும் நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்கினாங்கன்னா இந்தியாவுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும்ன்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. திரு முனுசாமி அவர்களை உங்களோடு நான் நேர்காணல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நல்ல ரேங்க் வாங்கின மாணவர்கள். இவரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதை பற்றி அவர் மூலமாக சொல்லணுன்றதுக்காக. வணக்கம் திரு முனுசாமி அவர்களே. நீங்கள் நன்றாக எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் எடுக்கிறதா சொல்கிறாங்க பசங்க. உங்களை பற்றி ரொம்ப விரிவாக நன்றாக பெருமையாக பேசிக்கிறாங்க. உங்களுடைய அணுகுமுறை என்ன கிளாஸில்? இந்த சென்டம் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லேயே எக்கனாமிக்ஸை சென்டம் வாங்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மேத்ஸில் வாங்கிடலாம், ஃபிசிக்ஸில் வாங்கிடலாம், கெமிஸ்ட்ரியில் வாங்கிடலாம். எக்கனாமிக்ஸில் வாங்க வச்சது உங்களுடைய சீக்ரெட் ஃபார்முலா என்ன, அது சொல்லுங்களேன். So good morning to all. So first of all I thank to management. So எக்கனாமிக்ஸ் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி அவங்க என்ன நினைக்கிறதுனா இது வந்து ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் பசங்க என்ன ஆகிறாங்க, என்டர் ஆகுறாங்க எக்கனாமிக்ஸ்குள்ளே. ஸோ அதனுடைய நாலேஜ் என்னன்னு பசங்களுக்கு தெரியறது முன்னாடியே ட்ரையான சப்ஜெக்ட்ன்றதுனால அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணுன்னு என்ன பண்ணுவேன், ஓன் எக்ஸாம்பிள்ஸ் லைக் தட் நம்ம லைஃப்பில் நடக்கிற நார்மலான விஷயத்த நான் எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு சொல்லுவேன். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், பிரசாதம் கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு புளியோதரை தருவாங்க. நம்ம எல்லாருமே புளியோதரை லைக் பண்ணுவோம். என்ன ஆகும், ஒரு 10 பேருக்கு அப்புறம் அது காலி ஆகிடும். அடுத்து சக்கரை பொங்கல் தருவாங்க. ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது, ஆனால் கிடைக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக எக்கனாமிக்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை நான் சொல்லியிருக்கேன் சார். அது நான் எப்பயுமே ஒரு தாட் கிளாஸில் எப்பயுமே எல்லா கிளாஸ்லையும் சொல்லுவேன், டுமாரோ இம்ப்ரூவ்மெண்ட் பை டுடே லேர்னிங் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒர்க்கை டன்னாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஐடியா. அதை பேஸில் தான் பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சம்ஸ், ஏன்னா இப்போ எக்கனாமிக்ஸில் லாஸ்ட்டு சாப்டர் சம் வரும் சார். மோஸ்ட்லி எல்லாருமே சம்மை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷனில் விட்டுருவாங்க. ஏன்னா தேரி பார்ட் ஒன்று வந்துடும். ஆனால் என்னுடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் சம் வந்து ஈஸியான மெத்தடில் மார்க் வாங்கலாம். 4 or 5 ஸ்டெப்ஸ்லேயே ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் நம்மளால். ஸோ நான் என்ன பண்ணேன், சம்ஸை ரிப்பீட்டடாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த சம்ஸை நம்ம ரிப்பீட்டடாக போடும்போது ஃபார்முலா பேஸ் பண்ணி ஈஸியாக 5 மார்க் வாங்குறதுக்கும் ஒரு 3 பேஜ் எழுதி மார்க் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் சம்மை ரிப்பீட்டடாக சொல்லி கொடுத்துருக்கேன் சார் பசங்களுக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு 5 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை ரீகால் பண்ண வச்சுருக்கேன் சார். அப்புறம் சென்டம் எடுக்கணுன்னா ஒரே ஒரு ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். எல்லாமே லைன் பை லைன் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். லைன் பை லைன். எஸ், ஓகே. ஸோ நான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பசங்க ஒரு டவுட் கேட்பாங்க, நான் அப்போ அந்த டவுட்டை கிளியர் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக டீச்சரை நான் அது பண்ணக்கூடாது, கிளியர் பண்ணணும். ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு சான்ஸ் என்ன கொடுப்பேன்னா பசங்களுக்கு, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ரீட் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்தது நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த ஐடியாவை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன் சார். ஒண்டர்ஃபுல். பாருங்க, நம்மளாம் கோவிலுக்கு போனால் புளியோதரை கொடுக்குறாங்களா, சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்களா அப்படின்னு நாக்குக்கு மாத்திர சுவையோடு உருவம். இவர் அறிவு சுவையோடு சேர்ந்து வந்திருக்காரு. அந்த குழந்தைகள் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிருப்பாங்க, அவங்க புளியோதரை வாங்கியிருப்பாங்க, சக்கரை பொங்கல் வாங்கியிருப்பாங்க. பாருங்கள் எப்படி லிங்க் பண்ணுறாரு பாருங்கள். எக்கனாமிக்ஸை அதோடு லிங்க் பண்ணும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு நாட்டு நடப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. அது தவிர முக்கியமாக ஒன்று சொன்னார், நாளைய இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்றைக்கி நீ என்ன செய்கிறேன்றது பொறுத்து தான் அமையுது, அது சொல்கிறாரு. மூணாவது, அந்த ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்டாங்களன்னா உடனே நம்ம கொடுத்துறது, அதான் ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நீ போய் படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு, தென் ஐ வில் டெல் யூ. அதுதான் பேரண்ட்ஸை கேட்டு வாங்கி சொல்லுங்களா, அது என்ன சொல்லுங்கள் இது என்ன பேரண்ட்டை கேட்டு வாங்கிட்டு சொல்கிறது சார். அது ஆக்சுவலாக எல்லா சப்ஜெக்ட் ஸ்டாஃப்மே டெய்லி ஒர்க் கொடுப்பாங்க. ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு வந்து கிளாஸ் டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு 1 டே எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே ஒர்க் கொடுத்துட்டு அவங்க கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவார், நீங்கள் அதை வீட்டில் ஹோம் டெஸ்ட் எழுதி கண்டிப்பாக உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணோம் நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம். அவங்க ஃபாலோ பண்ணி கிளாஸ் டீச்சர்ஸ்ட்டை சப்மிட் பண்ணிவிடுவாங்க. ஒண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் எவ்ரி லைன் படி சொல்கிறாங்க இல்லையா, எவ்ரி லைன். ஏன்னா பசங்க எங்கே கண்டிப்பாக மிஸ் ஆகும் அப்படின்னா புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி புக் இன்சைடில் கேட்டுருவாங்க. அப்போது நம்ம எல்லாமே படித்தா மட்டும் தான் சென்டம் எடுக்க முடியுன்ற ஒரு ஐடியாவில் ஸோ லைன் பை லைன் படிங்க எப்பயுமே அப்படின்னு சொல்லுவோம் சார். தேங்க்யூ மிஸ்டர் முனுசாமி. உங்களுடைய பணி தொடரட்டும். பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு துறை இருக்கிறது என்றால் அது
அந்த டீச்சிங் துறை தான். என்றைக்காவது ஒரு நாள் 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க. அன்றைக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த புளியோரத்து அண்டு சக்கரை பொங்கல் அவங்களே ஞாபகம் வரும். பெற்றோர்களே, இது போன்ற நல்ல ஒரு ஆசிரியர்களை கொண்டது தான் நமது குழுமம். வாங்க வந்து சாரோட மீட் பண்ணுங்கள், ராஜேஷ் சாரோட மீட் பண்ணுங்கள், நம்ம பிரின்ஸிபலை மீட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறதுக்காக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Vishwaksena. It is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8680566635, Vishwaksena College of Education B.Ed 9440588844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318 11111, Punga Nagar, Tiruvallur.